வணக்கங்க. வெல்கம் பேக் டு டி3 ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இன்னைக்கு நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பொறுத்தளவு நிஃப்டி 50 நம்ம செட்டப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிலேயே ஒரு 120 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. திருப்பி ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஹையில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம 23331 செட்டப் லைன்லேயே செட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து அதாவது 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அதனால் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கே ஒரு வீக் டவுனுக்கான கேண்டில், அதுக்கப்புறம் அப்புக்கான கேண்டில். அதனால் இந்த இடம் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகி என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி ஆகியிருந்தாலும் நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடச்சிச்சுங்க. இங்கே 310 என்ட்ரி ஆகிருப்போம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 270 வரைக்கும் தான் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு 2 செட்டப்பில் ரேஞ்ச் பவுண்ட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆச்சுங்க. ஒரு ப்ராப்பர் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடையாது. ப்ளஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டே வேறு. அதுக்கப்புறம் ப்ரீமியம் ரேட்டும் வந்து உங்களுக்கே தெரியும் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சு. ஆனால் அந்த ரிவர்சலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிச்சு. இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தாலும் சேமுங்க. அதே 30 பாயிண்ட்ஸ் தாங்க கிடச்சிருக்கும். அதுக்கு மீறி எதுவுமே நமக்கு கிடைக்கல. சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, ஒரே நிஃப்டி 50ல் இன்றைக்கி நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இன்னொன்று, இந்த என்ட்ரியை நம்ம என்ட்ரி ஆகிருக்கவே முடியாது. ப்ரீமியம் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருந்திருக்கும். அதனால் சடனாக வந்து ப்ரீமியம் ரேட்டும் குறைஞ்சிருக்கும். ஓகே, அதனால் நம்ம இந்த என்ட்ரியும் கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தாங்க, அதுவும் 50 பாயிண்ட்ஸ் தான். ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை. அதே மாதிரி மேஜர் லாஸும் இல்லைங்க. நமக்கு வந்து மினிமம் ரிஸ்க் இதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து டெய்லி கிடையாது, நம்ம டார்கெட் வந்து மந்த்லியில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு. மேபி இது வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து. ஓகே, இனி நம்ம நிஃப்டி 50யோட நாளைக்கான செட்டப்ஸ் பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 23351. இதோட டார்கெட் செகண்ட் செட்டப் 23433. இதோட டார்கெட் தேர்டு செட்டப் 23538. இதோட டார்கெட் ஃபோர்த்து செட்டப் 23600. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 23680. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 23753. லாஸ்ட்டு செவன்த்து செட்டப் 23819. சேம் இதே இது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்குன்னா 23288. இதோட டார்கெட் செகண்ட் 23205. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 23120. இதோட டார்கெட் ஃபோர்த் செட்டப் 23031. இதோட டார்கெட் ஃபிஃப்த்து செட்டப் 22956. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து செட்டப் 22871. இதோட டார்கெட் செவன்த்து செட்டப்
2280. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்ங்க. இன்றைக்கான மார்க்கெட்டு தான் கொஞ்சம் சரியில்லை, ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு. ஓகே, நாளைக்கான மார்க்கெட் பார்ப்போம். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைய வேணாம். நம்ம செட்டப்பில் ப்ராப்பராக வேலை செய்யுங்க. இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயும் வந்து நீங்கள் மேஜராக லாஸ் ஆகிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேட் வேறு. இந்த டேட்லேயும் நமக்கு லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் நீங்கள் என்ட்ரி ஆகியிருந்தா. இருந்தாலும் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட். இது வந்து நம்ம லாஸ்ட்டு 3 டேஸை கம்பேர் பண்ணையில் இது ரொம்ப ரொம்ப மினிமமான ப்ராஃபிட்டு தான். ஓகேங்க, இந்த செட்டப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பனே வந்து 400 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ப்ளஸ் ஆகி தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு சடனாக அதுக்கப்புறமும் நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ஹை பீக் தான். ஹை பீக் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி ஆகிருக்க சான்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. டவுன் கேண்டில் ஆகிட்டு மறுபடியும் ஒரு பிக்கு க்ரீன் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செட்டப்பையும் அது டச் பண்ணிவிட்டு அதுக்கும் பிரேக் அவுட் கொடுக்காம ரிவர்சல் வந்துச்சு. ரிவர்சலில் நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சி இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே என்ட்ரி ஆகி இங்கே இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்குங்க. வெறும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகி இங்கே பவுன்ஸில் ரிவர்சலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இந்த பாயிண்ட் என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, திருப்பி நெக்ஸ்ட் கேண்டில் மறுபடியும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. திருப்பி நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னாலும் இந்த கேண்டிலில் ரிவர்சல் டச் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ட்ரைனிங் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். பர்டிகுலராக ஒரே லைன்லேயே கன்சிக்யூஷனாக 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதுவும் ரிவர்சலில் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த லைனை வந்து என்னவோ கன்சிடர் பண்ணிப்போம், கன்ஃபர்மேஷன் லைனாக அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி உள்ள லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இது ஒரு லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸில் வந்து நம்ம இதை வந்து நோட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணி இது மூலமாக நம்ம ஸ்டடீஸில் வச்சுருக்கோம். இந்த 2 ஸ்டாப் லாஸ் ஆச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்தும் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆகாது. இங்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. திரும்பி டவுனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி ப்ராப்பராக டவுன் ஆகாமல் ரிவர்ஸ் பேக் வந்துருச்சு. ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு 2 கண்டினியூஸாக நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இதுக்கப்புறம் இந்த லைனை நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோம். இந்த லைன் அப்படியே நீங்கள் விட்டுறணும். ஓகேங்களா, இந்த லைனை அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க. ஏன்னா பாருங்கள், இன்கேஸ் நீங்கள் இந்த லைனை விடலை, நம்ம செட்டப் படி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்திருக்கும், அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்திருக்கும், அதுவும் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கோம். திருப்பி ஒரு என்ட்ரி, அதுவும் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த 2 ஸ்டாப் லாஸ்க்கு அப்புறம் அடுத்து 3 ஸ்டாப் லாஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டாப் லாஸோடையே நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே எடுத்த ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு இந்த 2 ஸ்டாப் லாஸை ரிகவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதோட விட்டுறலாம். அதனால் இந்த லைன் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த லைனை சுத்தமாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் அடுத்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ப்ராப்பராக பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஆனால் இதுவும் நம்மளை ஒரு ட்ராப்பை ஆக்கி இது ஒரு பயங்கரமான ட்ராப்புங்க. ஆனால் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இது நம்மளை என்ட்ரி பண்ண வச்சு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 3 ஸ்டாப் லாஸுங்க, ஒரே ஒரு ப்ராஃபிட் 100 பாயிண்ட்ஸ் தான். ஓகே, நம்மளோட ரூல்ஸ் என்ன, 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்கலை. 3 ஸ்டாப் லாஸ், ஒரே ஒரு ப்ராஃபிட்டு தான், அதுவும் மினிமம் ப்ராஃபிட்டு தான், 100 பாயிண்ட்ஸ் தான். நம்ம லாஸ்ட்டு 3 டேஸை கம்பேர் பண்ணல இது ரொம்ப கம்மி தான். ஓகேவா, நம்ம ரூல்ஸ் படி என்னென்னா அடுத்த ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். 4 ட்ரேடுக்குள்ளேயே நமக்கு முடிச்சுக்கணும். ஓகேங்களா, ஆனால் இருந்தாலும் நம்ம செட்டப் மட்டும் பார்ப்போம். நம்ம செட்டப்பை பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கு.
அது நீங்கள் இந்த 5வது ட்ரேட் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம செட்டப் எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ரிவர்சல் மறுபடியும். இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க ப்ராஃபிட். திருப்பி ரிவர்சல் ஆயிருக்கு. ஆனால் நம்ம தான் இந்த லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லைல்ல. ஏற்கனவே வந்து நம்ம முடிவு பண்ணது தான் இந்த லைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பர்டிகுலராக ஒரே இடத்துலையே ஒரே மாதிரியே நிறையா தடவை ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கான சாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதனால் இந்த லைனை நம்ம அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலை. இந்த லைனை கன்சிடர் பண்ணி ஒரு பிரேக் அவுட் எடுத்தோம். இது ஒரு ட்ராப் ஆயிடுச்சு. இன்றைக்கான ஹையை டச் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்சல் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்க. இன்றைக்கி டே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ராஃபிட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து மந்த்லி எண்டு. மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டோட வெளியே வருவோம். இப்போ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டாக தான் இருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள்னால நம்ம ப்ராஃபிட் ஃபுல்லாகவே போச்சுன்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். லாஸ்ட்டு 3 டேஸ் நீங்கள் செட்டப்பை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருப்போம். அந்த ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணையில் இது ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. இன்னொன்று வந்து நமக்கு மேஜர் ரிஸ்க்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம செட்டப்புக்குள்ளே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 2 செட்டப் லைனை விட்டு இது மேஜராக கிராஸ் ஆகவும் இல்லை. மேஜராக ஒரு சடன் ஒரு ஸ்பைக் வந்து நமக்கு கீழே போய் ட்ரிகர் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸும் எதுவும் இல்லை. நம்ம செட்டப் படி ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கி நம்ம செட்டப் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராப்பராக கொடுக்கல. அவ்வளோதான். எண்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன் மேபி இதுக்கான காரணம் என்ன இருக்கலாம்? நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டேட்டாக கூட இருக்கலாம். அதனால் கூட மூமெண்ட்ஸ் ரொம்ப மொமெண்டமே இல்லைங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் போயிருக்கு. ஓகே, நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான அனலைசிஸை பார்த்துருவோம். அப்புறம் அதோட செட்டப்பையும் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் பேங்க் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 49313. இதோட டார்கெட் வந்து நம்ம செகண்ட் செட்டப் 49453. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்ட் செட்டப் 49666. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 49802. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபிஃப்த்து செட்டப் 49918. இதோட டார்கெட் வந்து நம்மளோட சிக்ஸ்த்து செட்டப் 50071. செவன்த்து செட்டப் 50257. இதுதான் நம்ம நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கான செட்டப்ஸு. சேம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 49161. இதுக்கப்புறம் தான் நம்ம டவுன் என்ட்ரி எடுக்கணும். இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 49031. இதோட டார்கெட் வந்து தேர்ட் செட்டப் 48900. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப் 48770. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த்து செட்டப் 48628. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 48456. நெக்ஸ்ட்டு செவன்த்து செட்டப் 48317. இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸுங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணவே பண்ணாது அப்படின்லாம் நம்ம எங்கேயுமே சொல்லலை. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண தான் செய்யும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன் 4 ட்ரேடுக்கு 4 ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. மந்தில் 1 or 2 days இப்படி ஆகும். எப்போல்லாம் வந்து ரேஞ்ச் பவுண்டில் வந்து நிற்கல நம்ம செட்டப் அது கிராஸ் பண்ணவே பண்ணாது. கிராஸ் பண்ணிவிட்டு திருப்பி உடனே ரிட்டர்ன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போலாம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும்.
ஆனால் நம்மளோட டார்கெட் என்னென்னா மந்த் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டோட வெளியே வரணும். டே வைஸ் கிடையாது. டே ப்ராஃபிட்டோ லாஸோ எனக்கு வந்து கண்டினியூஸாக 3 டே லாஸ் ஆனாலும் சரி, ஆனால் மந்த் எண்டில் வந்து எனக்கு அதையும் ஓவர் கம் பண்ணுற ப்ராஃபிட்ஸ் செட்டப் தான் நம்மளோட செட்டப். அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் என்னோடய வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.